Ini
நோக்கி பாருங்க. யாராவது வேலையில்லை, தேவ பிரசன்னம் மட்டுமே கடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பரலோகமுள்ள மக்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிங்காசனத்தோடு நம்முடைய ஆதி அப்போஸ்தலர் சபையினர் இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு விடுதலை உண்டு. இங்கு நம்முடைய தேவன் இருக்கிறார், நம்முடைய தேவன் மத்தியில் இருக்கிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் மத்தியில் இருக்கிறார். அவர் வாயில தந்து சொல்வார், கோடுவோம் ஆடுவோம் ஆடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். வாயில சொல்லமா, கோடுவோம் ஆடுவோம் ஆடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்தால் நாடனை ஸ்தம்பிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்தால் நாடனை ஸ்தம்பிப்போம். உலகத்தின் ஆழத்தும் சொல்லுவார்கள், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லுவாரே. ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக வைத்து அத்தனை சமூகத்தில் என்ன ஒரு ஆனந்தம் நோப்பார். 1000 நாட்களை பார்க்கிறது ஒரு பிரகாரங்களில் இருக்கும் ஒரு நாள் நல்லது என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. நீங்கள் கரங்களை உயர்த்துகிற நேரத்தில் உங்கள் கரத்துல ஒரு அக்கினியை தேவன் போடுகிறார். அக்கினிமயமாக உங்கள் கரங்களை மாற்றி செயல்படுத்துவதற்காக பரலோகத்தில் ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. ஒரு குளிர் காற்றை போலவும் அக்கினியை போலவும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான உணர்வுகளோடு தேவனை போல இறங்கி கொண்டிருக்கிறார். நன்றியப்பான் எல்லாரும் கடைசியா சொல்லி நாம் முடிக்கிறது. தேவாதி தேவன் எங்கள் வந்து தங்கிய விட்டாரே. அப்ப கரங்கள் அசைத்து சொல்லமா, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. அப்படி ஒரு கரங்கள் தட்டி தேவனை ஆசீர்வதிப்பார். சாட்சி உள்ளவர்கள்